மலையினுடைய பெயரை சிக்கந்தர் மலை என்று மாற்றுவதற்கான முயற்சி. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை மதிக்க மாட்டேன் என்று இவர்களாகவே சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து பிரச்சனை ஏற்படுத்துவது, இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக தமிழகத்தினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிரொலிக்கும். அதே நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தினுடைய காங்கிரஸ் எம்பி அவரும் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அவரின் மீதும் அடுத்த தேர்தலில் எதிரொலிக்கும். என இந்து சொந்தங்கள், முருக பக்தர்கள் இன்று வாக்குப்பெட்டி மூலமாக நிரந்தரமான நியாயத்தை அவர்கள் தேட வேண்டும். நீதிமன்றம் நியாயம் கொடுத்தாலும் கூட அதை உடைப்பதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முயலும் பொழுது இதை தவிர முருக பக்தர்களுக்கு வாய்ப்பில்லை. அதை நிச்சயமாக அவர்கள் நடத்தி காட்டுவார்கள் என்ற முழு நம்பிக்கை. இதை தாண்டி கேள்விகளா கேளுங்க, பதில் சொல்றேன். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்போட்டு தொடர்பாக வக்ஃபு வாரியம் இன்னைக்கு வாதம் நடத்திருக்காங்க. அதுல அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை, இந்த நடைமுறையும் இவ்வளவு நாளா பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1920 இந்த வழக்கு மதுரை சப்கோர்ட்ல ஃபைல் செஞ்சாங்க. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் தான் இந்த நடைமுறை இல்லை. நம்ம எல்லோருக்கும் தெரியும், அங்க இருக்கக்கூடிய முருகன் கோவில் 1300 ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு கோவில். தீபத்தூண் இருந்ததே அங்கே தீபத்தை ஏற்றுவதற்கு தான். இந்த நடைமுறை என்பது கடந்த 100 ஆண்டுகளாக கைவிடப்பட்ட ஒரு நடைமுறை. அதை திரும்பவும் ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த தீபத்தூணில் இந்த நீதியரசர் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்புல, நீங்க கார்த்திகை தீபத்தன்று நல்லா புரிஞ்சுக்கணும், 365 நாளும் கிடையாது. கார்த்திகை தீபத்தன்று வருஷத்துக்கு ஒரு முறை கூட ஒரு பக்தர்கள் அங்க போய் தீபத்தை ஏற்ற முடியலனா அந்த பக்தர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயமாக இந்த நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், 1995 ஆர்டிஓ ஆபீஸ்ல நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல தர்காவை சார்ந்தவர்கள் தீபத்தை ஏற்றுவதற்கு எந்த அப்செக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க. 2005 சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தர்காவை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இந்த டிராமாவை பண்றாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்த பொழுது 2ஆம் தேதி தர்கா அப்பீல் போல 3ஆம் தேதியும் தர்கா வரல. 4ஆம் தேதிக்கு மேலதான் திமுக தூண்டிவிட்டு தர்காவை கூட்டு வந்திருக்கிறாங்க. இது மக்கள் எல்லோருக்குமே இந்த உண்மை தெரியும். இந்த வழக்கு உரிமையில் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும். ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு வக்கு சொல்லியிருக்காங்க. வக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு நீதியரசர்கள் முன்பு இந்த பெட்டிஷன் மலையினுடைய உச்சியில தீபத்தை ஏத்தணும். நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்திருக்காரு. மலையினுடைய உச்சி என்பது தர்கா இருக்கு, அங்க தீபம் ஏற்றக்கூடாது. அந்த உச்சியிலிருந்து கீழே 50 மீட்டர் தொலைவில் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த தீபத்தூணில் தீபத்தை ஏற்றனால யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் தீபத்தூண் என்பது கோவிலுக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது தர்காவுக்கு எங்கிருந்து பிரச்சனை? தர்காவுக்கு பிரச்சனையே இல்லை. மலை உச்சியில ஏத்தணும்னா தான் தர்காவுக்கு பிரச்சனை. அது தர்கா அங்க இருக்கு. அதனால் வேண்டுமென்றே தர்காவை தூண்டிவிட்டு மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முயற்சிக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே தூண் இருக்கு, அங்கே தூண் இருக்கு. நாம் கேட்பது தீபத்தூண். நாம் கேட்பது விளக்கு ஏற்றுவதற்காக இருக்கக்கூடிய தூண். அந்த தூண் தீபத்தூண் மேல 2 லிட்டர் அளவுக்கு மேல நெய் ஊத்தலாம். எத்தனையோ பண்டைய சமீப தமிழ் இலக்கணத்துல தீபத்தூணை பத்தி எழுதியிருக்கிறாங்க. உச்சி பிள்ளையார் கோவில் தூணை பத்தி எழுதியிருக்காங்க. அதற்கான வரலாற்று சான்று இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லா தீபத்திலும் ஏற்ற வேண்டும் என்று கேட்கவில்லை, தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை சார்பாக வாதாடிய வக்கீல் ஜோதி என்ன சொல்றாரு? முருகனுக்கு 2 மனைவி இருக்கிறதுக்காக 2 தூண்ல ஏற்ற முடியுமா? இது நான் கேட்கிறோம். மாநில அரசு ஒரு முருக பக்தர்கள் முன்பு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும். இந்த வாதத்தை வைத்ததற்கே மன்னிப்பு கேட்கணும். முருகனுக்கு 2 மனைவி இருப்பதற்காக 2 தூணிலை ஏற்ற முடியும் என்று அறநிலைத்துறை சார்பாக வாதாடி இருக்கக்கூடிய ஜோதி சொல்றாருன்னா, எங்களை பொறுத்தவரை திமுக அரசுடைய கருத்தாகத்தான் நாங்க பார்க்கிறோம். திமுக கிளாரிஃபை பண்ணணும் அவர்களுடைய கருத்தா. அதனால் எல்லா தூணும் கேட்கல, தீபத்தூண் தான் கேட்கிறாங்க.
ஆனா உறுதியாக தேர்தலில் எதிர்கொள்ளும். இன்னைக்கு கேரளாவை எடுத்துக்கலாம், சபரிமலையினுடைய இஷ்யூ இன்னைக்கு கேரளாவுடைய உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலித்திருக்கிறது. திருவனந்தபுரம் சாதாரணமா நினைச்சிடாதீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு 35 கவுன்சிலர் இருந்தாங்க, இன்னைக்கு 50 கவுன்சிலர். காங்கிரஸுக்கு நாங்க 35 இருந்த போது 9 தான் இருந்தாங்க, இன்னைக்கு காங்கிரஸுக்கு 19. ஆனா 50க்கும் மேற்பட்ட கவுன்சிலர் லெப்டுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு லெப்ட் கவர்மெண்ட் 30 கிலோ மக்கள் கொண்டு போயிருக்காங்க. என்ன அர்த்தம்? திருவனந்தபுரத்துல மட்டுமே கேபிட்டல் சிட்டி எங்க சிஎம் உட்கார்றாரோ அந்த இடம் உட்பட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறாங்க. நான் நிறைய சமுதாய தலைவர்களுக்கு அரசியல் பேச விரும்பல. நிச்சயமாக தமிழக அரசியல்ல இது எதிரொலிக்கும். ஹஜ் இல்லத்தை தொடங்க தப்பில்லை, கிறிஸ்துமஸ் விழாக்கு போங்க தப்பில்லை. இந்து சமுதாயத்தையே புண்படுத்துறீங்க, அது தப்புன்னு தான் நாங்க கேட்கிறோம். மற்ற சமுதாயத்துக்கு கூட இருங்க, எல்லா சமுதாயத்துக்கு கூட நாங்கள் இருக்கோம். இந்து முன்னணி என்கின்ற பெயர் இருக்கக்கூடிய இயக்கம் மூத்த இயக்கம். அவங்க ஏதாவது இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவருக்கு தொந்தரவு கொடுத்தாங்களா? அவங்களும் ஆதரவா தான் இருக்கிறாங்க. இந்துக்களுக்கு எதிராக பிரச்சனை வரும்பொழுது வெகுண்டு எழுதுறாங்க. இங்க இருக்கக்கூடிய நாங்கள் யாருமே இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது, எதிரானவராக மாற மாட்டோம். நாங்க இந்துக்களுடைய உணர்வை கொச்சைப்படுத்துறீங்க, தவறு செய்யறீங்கிற தட்டி கேட்கிறோம். அது எங்களுடைய உரிமை, எங்கள் கடமை. திமுக ஆனா 2005 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்த பொழுது கூட மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயர் இல்ல. இன்னைக்கு ப. சிதம்பரம் ஐயாவுக்கும் காங்கிரஸுக்கும் நான் சொல்றேன், நீங்க 2005 திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் வச்சீங்களா? வைக்கல. அன்னைக்கு திட்டத்துடைய பெயரே வேற. நீங்க மகாத்மா காந்தி ஐயா பேரையே 2008, 2009 தான் வச்சீங்க. காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு கபட நாடகம் போடக்கூடாது. திட்டம் வந்த பொழுது மகாத்மா காந்தியினுடைய பேரை வைக்காதவங்க 2008, 2009 2009 தேர்தல் வந்த பொழுதுதான் மகாத்மா காந்தி ஐயா பேரை வச்சவங்க. எங்களுக்கு பாடம் எடுக்காது. மகாத்மா காந்தி ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு இந்தியாவில் யார் இருக்காங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எங்களுடைய ஸ்வச்ச பாரத் திட்டம் முதல் நாளே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வச்சார். இது வரலாற்று உண்மை. இன்னைக்கு 2025 20 ஆண்டுகள் கழித்து இந்த திட்டத்தில் சில நடைமுறை மாறுதல்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். என்ன? 2005 வந்த பொழுது இந்தியாவுடைய ஏழை எண்ணிக்கை என்ன? 28%. இன்னைக்கு இந்தியாவுடைய ஏழை எண்ணிக்கை என்ன? less than 1%. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி என்கின்ற வார்த்தை உலக வங்கி சொல்றாங்க, less than 1%. அன்னைக்கு வந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமோ இன்னைக்கு இருக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமோ வேறு வேறு காலகட்டத்தில் மக்களுக்காக இருக்கக்கூடிய திட்டம். அப்ப திட்டங்களும் மாறணும். ஒரே திட்டத்தை 50 ஆண்டு காலம் ஒரே மாதிரி நடத்த முடியாது. மக்கள் மாறிட்டாங்க, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி மாறிடுச்சு. 2005 100 நாள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இதே திட்டம் மாறுதல்ல 125 நாள். அதை பத்தி சிதம்பரம் ஏன் பேச மாட்டாரு? அதை பத்தி காங்கிரஸ்காரங்க ஏன் பேச மாட்டாங்க? 100 நாள் இருந்தது 125 நாள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 தேர்தல் வாக்குறுதியில 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் சொன்னாங்க. ஏன் உயர்த்தல? நீங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என்று சொன்ன திமுக உயர்த்தல. ஆனா நாம தேர்தல் வாக்குறுதியே கொடுக்காம 100 நாள் திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றோம். அதை என்ன குற்றம் சுமத்துறாங்க? இரண்டாவது, மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது மக்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய இலவசம் கிடையாது. அது மக்களுடைய உரிமை. அவங்க வேலை செஞ்சு கம்பீரமா வைராகியத்தோடு உழைத்து சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்றது? இத்தனை ஆண்டு காலமாக மத்திய அரசு 100க்கு 100 பணம் நாம கொடுத்தோம். இன்னைக்கு 60 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம், 40 ரூபாய் மாநில அரசு கொடுக்கறாங்க. மாநில அரசு சும்மா சொல்லல, மத்திய அரசு வரக்கூடிய பணத்தை மாநில அரசுக்கு நிதி பகிர்மானம் பண்ணியிருக்கிறோம். யூபிஏ காலகட்டத்தை விட 4 முறை அதிகமா நிதி திரும்ப கொடுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் சொல்லுகின்றோம் 2 பேர் சேர்த்து நடத்துவோம். உங்க மாநிலத்தில்
100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல உருவாகக்கூடியது உங்க மாநிலத்தினுடைய வளர்ச்சி. தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வரக்கூடிய டேங்கோ, பண்டோ, வாய்க்காலோ, குளமோ, ஏரியோ தமிழ்நாட்டுக்கு பயன்படுது. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு 60 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம், 40 ரூபாய் நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? அதனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகம் போடக்கூடிய கபட நாடகம் பேரை மாத்திட்டாங்க. மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை இந்தியாவில் எப்பொழுதும் எல்லா இடத்துல இருப்பாங்க. திட்டங்கள் மாறி இருக்கிறனால, திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிறனால விக்ஷித் பாரத் என்கின்ற பெயரை வச்சிருக்கிறாங்க. இது மகாத்மா காந்தி ஐயாவுடைய கனவு. விக்ஷித் பாரத், வளர்ந்த நாடு, வளர்ந்த பாரதம் என்கின்ற பெயரை கொண்டு வந்திருக்கிறோம். மகாத்மா காந்தி ஐயாவே ஒப்புக்கொள்வாங்க. அதற்காகத்தான் போராடி அந்த சுதந்திரத்தை பெற்றாங்க. வளர்ந்த பாரதம் என்பதற்காக விக்ஷித் பாரத் பேரு. மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை நாம் 2014க்கு பிறகு பல இடத்துல வைத்திருக்கோம். அதை காங்கிரஸ் ஏன் பேசல? பாரதிய ஜனதா கட்சி கடந்த 11 ஆண்டுகள்ல 12வது ஆண்டுல எத்தனை இடத்துல வைத்து பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அதனால் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம், திட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம், திட்டத்தை சரியானவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இருக்கின்றோம். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இந்த புது திட்டத்துல வேலை கிடைக்கலனா பென்ஷன் கொடுப்பாங்க. இதையும் திமுக சொல்ல மாட்டான். நான் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன், என் பஞ்சாயத்தில் அப்ளை பண்ணிட்டேன், 15 நாள் கழித்தும் பஞ்சாயத்து எனக்கு 125 நாள் திட்டத்தில் வேலை கொடுக்கலனா அவர்களுக்கு வேலை இல்லாததற்காக பென்ஷன் கொடுக்கணும். முதலாக இந்த திட்டத்தில் கொண்டு வந்திருக்கோம். பிரான்ஸ்ல, ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய திட்டம் இது. நான் வேலை கேட்கிறேன், உன்னால வேலை கொடுக்க முடியலனா இன்னைக்கு ஏழை தாய்மார்களுக்கு, பெண்மணிகளுக்கு 15 நாள் கழித்து லோக்கல் பஞ்சாயத்து வேலை கொடுக்கலனா அவர்களுக்கு வேலை இல்லாததற்காக பென்ஷன் கொடுக்கக்கூடிய அரசா மாறி இருக்கும். இவ்வளவு நல்லது இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் பொய்யை கையில் எடுத்து வண்டியாக காலையிலிருந்து மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. இதை நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஐயா, பாராளுமன்றத்தில் கையெழுத்து போடாத எல்லா எம்பிக்களும் முருக பக்தர்கள் தான். 543 மைனஸ் 120 423 423 எம்பிக்கள் சிவபக்தர்கள், முருக பக்தர்கள். அவங்க இருக்கும் பொழுது எப்படி ஜெயிப்பாங்க? பாயிண்ட் 1. இரண்டாவது, ஜி.ஆர். சாமிநாதனை பதவி இறக்க வேண்டும் என்று 120 எம்பி கையெழுத்து போட்டாங்க. 550 நீதியரசர்கள் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லோக்கல் கோர்ட் வரைக்கும் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. இது தவறு. நீதியரசரை நீங்க பதவி இறக்குவதற்காக கொடுக்கப்பட்டது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்திய அளவில் வக்கீல்கள், லாயர்ஸ், உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள் இந்திய அளவில் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. நண்பர் நல்லா புரிஞ்சுக்கணும், மூத்த பத்திரிகையாளர் நீங்க. ஐயா, இன்னைக்கு கையெழுத்து போட்டது ஜி.ஆர். சுவாமிநாதன் இறக்குவதற்கு இல்ல. 120 எம்பிகளுமே அவங்களுடைய வாரண்ட அவங்களே சைன் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த எலெக்ஷன்ல அவங்க தோற்கடிப்பதற்காக அவங்க வாரண்ட் அவங்களே கையெழுத்து போட்டு மக்கள் முன்பு காட்டி விட்டார்கள். 120 எம்பிக்களும் 2029 பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பது உறுதி. எந்த மாற்றம்? கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருக்கணும். இது யார் சொல்றது? திரு விஜய் அவர்கள். அரசியல் அப்படி இருக்க முடியுமானே? கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருப்பேன், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருப்பேன். திரு விஜய் அவங்ககிட்ட கேளுங்க, ஐயா கம்முன்னு இருங்க, கும்முன்னு இருங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய்கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவாங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு சண்டைகள் நடக்குது. நான் பேசவே மாட்டேன், நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பை கொடுப்பாங்க? தப்பா தப்புன்னு சொல்லுங்க, சரியா சரின்னு சொல்லுங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க, நடுவில் நின்னா எப்படிங்க ஐயா? வண்டி நடுவில் தானே வரும். அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு? திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கணும்? நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல்? நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது, விஜய் அரசியல் இருக்கட்டும், அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும், மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நான் பேசுவேன், ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா, இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார். நம்முடைய ஆட்சியில, கூட்டணி ஆட்சியில
ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு, அவர் சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும் விஜய் பேசினாரா இல்லையாங்கண்ணா? பேசினாரா இல்லையா? அன்னைக்கு சிறுபான்மையர் பேசின விஜய் திருப்பரங்குன்றத்தில் பெரும்பான்மையருக்கு ஏன் பேசல? இதே புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையர் எம்எல்ஏவா இருக்காரு, அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிறுபான்மையர் பேசிய விஜய் அங்க பெரும்பான்மையர் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போது ஏன் பேசல? பாண்டிச்சேரி மக்களும் விஜய பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும். அதனால் தேர்தல் களத்தில் மோதுவோம், நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான கருத்து. முதல்வரா இந்த முதல்வர் முதல் எலெக்ஷன்ல தோத்தாரு. திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் தோத்தாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றிருக்கிறது? வரலாறு காணாத தோல்வியை 2014 சந்திச்சாங்க. ஒரு எலெக்ஷன்ல 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க 234. அதனால தோல்வியை பத்தி ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம், வேறவங்க பாடம் எடுக்கட்டும். அமித்ஷாஜி அவர்கள் யார் என்று இந்திய மக்களுக்கு தெரியும். அவர் வந்து ஓட்டு போட்டு தமிழகத்தில் ஆட்சியை மாத்தல, தன்னுடைய கருத்தை சொல்றாங்க, இங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க, மக்களுடைய உணர்வுகள்கிட்ட கேட்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு இது அமித்ஷாஜி அவர்களே மேடையில் சொன்னது, நான் ஆட்சி மாத்திரக்கு நான் ஓட்டு போடுறது, என்னுடைய கடமை நியாயத்தை பேசுவது. அமித்ஷாஜி அவர்கள் நியாயத்தை பேசுறாங்க. இந்திய அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகம் 1949 உருவாச்சு. அவங்க எத்தனை எலெக்ஷனை சந்திச்சாங்க, எத்தனை எலெக்ஷனை தோத்தாங்கன்னு பட்டியல் போடுங்க. அவர்களை போல தோற்ற கட்சி இந்திய அரசியலே கிடையாது. வரலாறு காணாத தோல்வியை பார்த்திருக்கிறாங்க 2 எம்எல்ஏ. எத்தனையோ முறை சைபர் 39-0 இடத்துல திமுக இருந்திருக்கு. ஏதோ இந்த எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாங்கிறதுக்காக மரத்தின் மேல உட்கார்ந்துட்டு கூவ வேண்டாம். மக்கள் 2026 மரத்தின் மேல இருந்து கீழே இறக்கத்தான் போறாங்க. இது ஸ்டாலின் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மைனாரிட்டி வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக திமுக எம்பி வந்து கைது போட்டார். விஜய் வந்து பார்த்து திமுக அண்ணே கமல் ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க, அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய், இத பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம். இன்னைக்கு திமுக காரங்களுக்கு வேலை பார்த்தா பயம், முருகரை பார்த்தா பயம், சிவனை பார்த்தா பயம், பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா பயம், இந்து முன்னணியை பார்த்தா பயம், யாரை பார்த்தாலும் பயம், பொட்டு வச்சா பயம், குங்குமம் வச்சா பயம். அரண்டவனுக்கு இருண்டவதெல்லாம் பயம், குன்ற பார்த்தாலும் பயம், அவங்களுக்கு விஜயை பார்த்தாலும் பயம். அதனால் அரண்டு போய் கிரண்டிருக்கிறார்கள், இருண்ட உலகத்திலே வாழுகின்றார்கள், அதனால் பயத்தில் இருக்கிறார். சபரிமலை விவகாரத்தில் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றாத பாஜக அரசு தற்போது ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதுக்கு ஆதரவா இருக்காருன்னு திருமாவளவன் கேள்வி கேட்கிறார். நல்ல கேள்வி, நல்லவேளை நீங்க கேட்டீங்க. பத்திரிகை நண்பருக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சபரிமலையில என்ன தீர்ப்பு? இத்தனை ஆண்டுகளா பெண்கள் போகக்கூடாது, இன்னைக்கு போலாம், அந்த தீர்ப்பை எதிர்த்தோம். திருப்பரங்குன்ற என்ன தீர்ப்பு? இத்தனை நாளா தீபம் ஏத்தணும், இடையில ஏத்துல, இன்னைக்கு ஏத்துங்கன்னு சொன்ன தீர்ப்பு. சபரிமலை தீர்ப்பும் திருப்பரங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது. இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்துச்சு, நாங்க எதிர்ப்போம். இத்தனை காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்யணும் நீதிமன்றம் சொல்லுது, நாங்க ஆதரிப்போம். அதனால திருமாவளவன் அவர்கள் முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும். சபரிமலையில எதிர்த்ததற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாத்தினதுக்காக, திருப்பரங்குன்றத்தில் ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக. அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பவங்க தான். நான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம், தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம். இது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மேடையில் பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க, இந்து கோவில்னா அசிங்கமா பொம்மை இருக்கும். இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது 3 மாதத்திற்கு முன்பு திருநூறு வச்சுட்டு வெளியே வர்றாரு. ஒரு அம்மா வந்து ஐயா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது திருநூரை அழித்து விட்டு செல்ஃபி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு தலைவர்.